ஸ்க்ரீன் விசிபிள்? தெரியுது. எங்க இது? இது இல்ல சாரி, இங்க போகும்போது இருக்கீங்களா? என்னது? ஐயோ, இம்ப்ளிமெண்டேஷன்ல சாரி, இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள போயிட்டு நம்ம கிரியேட் கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து எனக்கு அந்த ரோல் ஆட் ஆகும்போது கிரே அவுட் ஆயிடுது. ஓகே, அந்த ஸ்க்ரீன் போங்க. ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இது? அது வந்துட்டு இதுல அந்த ரைட் சைடுல இருக்கு பாத்தீங்களா, அதுல கிளிக் பண்ணிட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே ஓகே, ஞாபகம். இதில் அகைன் அந்த ரைட்டை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து நான் நேற்று கிரியேட் பண்ணது வந்து இதுதான், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் 5. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறோம் பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து நான் ப்ரொக்யூர்மெண்ட் போடும்போது எனக்கு வரல. அது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே மேனுஃபேக்சரிங் போட்டு இங்கே ரோல் எங்கள் டாஸ்க் அசைன் பண்ணல நான். ஸோ இதுதான் மேபி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இல்லை பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் ஜஸ்ட் இப்போ ஆட் கொடுத்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வரும். நீங்கள் அதை ஆட் கொடுங்க. இதில் டைப் பண்ணுங்க PROCன்ட்டு சர்ச் கொடுங்க. இது ப்ரொக்யூர்மெண்ட்டு அப்ளை டன்னு. மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்க, மேலேயா கீழேயா? இதை மினிமைஸ் பண்ணிருங்க. இந்த இது ஒன்றே ஒன்று தான் காட்டுது. ஒரு நிமிஷம். ஓகே, கீழே வாங்க. அவ்வளோதான், இதான் லாஸ்ட். இல்லையே, இதில் வந்திருக்கணும். ஏதோ ஒரு இது கீழே இருக்கணும். ஒரு நிமிஷம். இந்த லிங்க் மட்டும் எனக்கு இந்த இதில் சேட்டில் ஷேர் பண்ணுங்க. லிங்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸ்கைப் சாட்லையா? ஆமாம்.
இது ப்ராஜெக்ட் நேம் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் 7 இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் 5 5 தான் வச்சேன் நான். கரெக்டாக நான் சப்ளை செயின் சூஸ் பண்ணது அப்படி தான் இருக்கு. ஓகே. ஹலோ. சொல்லுங்க. பவர் கட் ஆயிடுச்சு. ஓகே. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் அது கொலாப்ஸ் சொல்றேன். இதுவா? இல்ல இது இல்ல அந்த சொல்றீங்களா? ஓகே அப்ளிகேஷன். ஓகே. இது இல்லையா? ஓகே ஓகே. ஆமா கொலாப்ஸ். காலம் சீடன் 2 இப்போ இருக்கு. இதுல அந்த ஆட் பட்டன் ஆட். ஓகே. அதான் இது என்ன இருக்கும் அப்படின்னா சர்ச் கொடுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. இல்லை கீழே இருக்குது. கீழே இருக்கா? சாரி. அப்ளை கொடுக்கவா? அப்ளை கொடுங்க. ஆமாம், அப்ளை மட்டும் கொடுங்க. ஒரு நிமிஷம். என்ன வருது? டாக்குமெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஒரு டாஸ்க்கு போய் செக் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த டாஸ்க்ல கிளிக் பண்ணமோ அதுக்கு கீழே ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் இது ஆல்ரெடி ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபரிங் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடி எடுக்கணும் அது. ஓகே ஓகே. இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிட்டேனா? சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ ஆட் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். கொடுங்க. அது இருக்கு. இங்கே கீழே அதில் கிளிக் பண்ணுங்க. ஓகே. மேபி நான் நேற்று கொடுக்கும்போது இப்படி கூட கொடுத்துருக்கலாம். ஆமாம், அதுக்குள்ளே போனோம்னா ஸோ அந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த ஆஃபரிங் வந்துட்டு ஆட் ஆகிக்கும். இது நல்லா இருக்கே. நம்ம இப்போ சப்போஸ் இதுக்குள்ளே கொலாப்ஸ் கொடுத்துட்டு அது ஆமாம் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங்க்கு அடுத்து ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே. ஓகே. வேற இதுதான் ஜி இந்த டவுட் எனக்கு. ஓகே.
ஓகே ஃபைன். அப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இது கிளியர் தானே? இப்போ யூசரு ரோல் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஸோ இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், இதெல்லாம் கிளியர் தானே? ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த யூசருக்கு லெட்ஸே ரமேஷ்னு ஒரு யூசர் இருக்காரு. ஸ்க்ரீன் பிளாங்கா இருக்குது. ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே. ஓகே. நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நிமிஷம். இப்போ ஓகே. ஷேர் பண்றேன். தெரியுதா? தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணி. ஓகே சரி. ஓகே. ஸோ இப்போ ரமேஷ்ங்கிற ஒரு யூசர் இருக்காரு. ஸோ அவர் ப்ராபபிலி லெட்ஸ் சே அவர் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றாரு, இல்லை அப்படின்னா ஒரு ஜிஆர்என் கிரியேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸ்ல இப்போ அவருக்கு ஒரு ரோல் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லாகின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோலும் லாகினும் என்ன பண்ணோம் அப்படின்னா, லாகின் வந்துட்டு நமக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள போறதுக்கு ஒரு ஆப்ஷனு. ஸோ ரோல் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ப்ரிவிலேஜ். என்னென்ன டிரான்சாக்ஷன் போட முடியும் என்னால், சப்ளையர் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை பர்ச்சேஸ் ஆர்டர் போட முடியுமா, ரிசிப்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியுமா, இல்லாட்டி ஒரு ஒர்க் ஆர்டர் போட முடியுமா, மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரோலில் வந்துடுது. பட் இப்போ நமக்கு மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆர்டர் வந்திருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 50 குவான்டிட்டிஸ்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு யூஎஸ்ல. இப்போ இவங்க என்ன பண்ண ப்ராசஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். ஸோ ஒன்லி திங் இஸ் தட் உங்களுக்கு அதில் பேக்கேஜிங் இதெல்லாம் சொன்னேன். ஸோ இதில் பேக்கேஜிங் இதெல்லாமே வராது உங்களுக்கு. ஸோ குவாலிட்டி செக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு கார்கோவில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ கார்கோவில் எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சைனாலேருந்து த்ரூ சிங்கப்பூர் கடந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா போகும். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு லெட்ஸே ஒரு 200 கார்ஸ் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு 50 காசு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த 50 காசை வந்துட்டு நான் எங்கே டிமார்க்கெட் இல்லாட்டி எங்கே வந்துட்டு நான் பிரித்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் நான் பிரித்து எடுக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் வந்துட்டு யூஎஸ்க்கு அனுப்புறேன். பிகாஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து யூஎஸ் வந்துட்டு கம்பேர்ட் டு சைனா அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோசர். ஸோ அதனால் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்லி இங்கேருந்து அங்கே ரவுட் ஆகுது. ஓகே. ஸோ ஆஸ் அ ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் தோ நமக்கு வந்துட்டு ஆர்டர் டிஃப்ரெண்ட் மீடியம்லேருந்து வந்தால் கூட, ஸோ இதில் அகைன் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இதெல்லாமே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு ஷிப்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஷிப்மெண்ட் வந்துட்டு 2 ப்ராசஸ் இருக்கு உங்களுக்கு. அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஷிப்மெண்ட் பண்ணால் கூட இப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நோட்டிஃபிகேஷன் போகணும் இல்லையா, அதாவது கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம ஷிப்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைசன்சிங் மாடியூல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் ஷிப்மெண்ட் நோட்டீஸ். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு கஸ்டம் காம்போனன்ட், அதாவது இமெயில், அதுக்கப்புறம் இந்த ட்ரிகர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு மெயில் ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்டிங் தட் இந்த சோன்ஸ் ஆர்டர் இந்த டேட்டில் ஆயிருக்கு, ஸோ இதுதான் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எக்ஸ்பெக்டட் ஷிப்மெண்ட்டு இதாக சொல்லலாம். ஸோ இதில் அகெயின் உங்களுக்கு சப்ளை செயின் இஷ்யூஸ் கூட வரும். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு இஷ்யூ இல்லை. பட் பிஎம்டபிள்யூ மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஐட்டம் வந்துட்டு ஷிப்மெண்ட், அதாவது ஷிப் மூலமாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும். ஸோ ஷிப்மெண்ட் எனி ஐட்டம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் தான் இருக்கும். ஸோ உங்களோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஆர்டரில் நீங்கள் கொடுத்தப்போ உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு 20 டேஸில் அனுப்ப முடிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, 20 டேஸில் ஆர்டர் டெலிவர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பீங்க.
ஸோ ப்ராப்ளி இங்கே ஒரு டிலே ஆகுது அப்படின்னா ஸோ அந்த டிலே எல்லாம் எப்படி நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஷிப்மெண்ட் ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. அதாவது நான் சொன்னது இந்தியா சைனா ஒரு ஹப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசியா வந்துட்டு ட்ராப் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ இப்போ எனக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் லெட்ஸே நான் ரமேஷ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவர் எதில் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவர் வந்துட்டு சைனா இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப்ல ஒர்க் பண்றாரு. அப்போ இந்த ஆர்டரை ஷிப்மெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் அனுப்புறது மட்டும்தான் அவரோட வேலை. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டீம் பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அங்கேருந்து அகைன் டெலிவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இவர் சொன்ன இல்லையா ரமேஷுங்கிறவர், இவருக்கு வந்துட்டு நமக்கு இந்தியா சைனாவோட ப்ராசஸ்க்கு மட்டும்தான் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம். எனக்கு இது இல்ல பவர் கட்டு. ஸோ மொபைலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியரா இருக்கான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னு. இல்லை இப்போ ஓகே தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே வாய்ஸ் பயங்கரமாக பிரேக் ஆச்சு. ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே பிஃபோர் தட் இது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இதில் இந்த ரைட் சைடில் ஒரு நோட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் சர்ச்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு குளோபல் சர்ச். ஸோ இந்த குளோபல் சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்துட்டு லெட்ஸே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு எதில் போய் எந்த நேவிகேஷனில் போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓகே, ஸோ மேனேஜ் டேட்டா ஆக்சஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் செட் ஃபார் யூசர்ன்னு ஹலோ சொல்லிட்டு ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல. ஸ்கிரீன் ஃப்ரீஸ். இந்த மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் எதுக்காக யூஸ்னா ஸோ எனி மாடலுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், இல்லை டெக்னாலஜி பக்கம் இருக்கும். ஸோ எனி ஆப்ஷன் பார்த்து செக் இந்த ட்ரான்ஸ்ஃபர் போட முடியும். ஸோ இதில் இன்னொரு ஸோ நான் சொன்னேன் இல்லையா அவளுக்கு இந்தியா சைனா வந்துட்டு ஒரு ஸோ சென்னிட்டு ஒரு இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ஒன் செகண்ட் கேக்குதா? ஹலோ ஹலோ ஸ்டில் அப்படிதான் இருக்கா? ஆமா, ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க அந்த மேனேஜ் ஆக்சஸ் டைப் அடிச்சீங்களா, அப்போது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வாய்ஸும் கேட்கல. எனக்கு கேக்குது. உங்களா? இப்போ கேக்குது. ஸ்கிரீன் ஆனால் இன்னும் ஃப்ரீஸாக தான் இருக்கு. ஓகே, ஒரு டைம் அன்ஷேர் பண்ணிட்டு. ஆமாம், ஒரு டைம் அன்ஷேர் பண்ணிட்டு. இல்லை ஐ திங்க் நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் டிலேட்டாக கேட்குறேன். ஓகே
கேஜி ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கேக்குதா? ஐ திங்க் ஸோ.